டெல்லி ஆக்ரா இடையே தொடங்கப்படவுள்ள கதிமான் எக்ஸ்பிரஸ் அதிவேக ரயில் சேவையின் சிறப்புகள் என்ன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் அமைந்துள்ள ஆக்ராவுக்கும் தலைநகர் டெல்லிக்கும் இடையே கதிமான் எக்ஸ்பிரஸ் என்ற அதிவேக ரயிலை இயக்க ரயில்வே நிர்வாகம் கடந்த ஆண்டு முடிவு செய்தது. அதன் அடிப்படையில் இந்த அதிவேக ரயில் இயக்கப்படுவதற்காக 16 வேக கட்டுப்பாடுகள் மற்றும் வளைவுகள் தரம் உயர்த்தப்பட்டன. வேகத்தை உறுதிப்படுத்தவும் தடைகள் ஏற்படாமல் இருக்கும் வகையிலும் டெல்லி ஆக்ரா வழித்தடத்தில் சில குறிப்பிட்ட இடங்களில் வேலிகளும் அமைக்கப்பட்டன. சமிக்கை அமைப்பின் தரத்தை மேம்படுத்துவது, தண்டவாளத்தின் தடிமனை அதிகரிப்பது, தண்டவாளத்தின் வளைவு பகுதிகளை வலுப்படுத்துவது போன்ற பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன. And first of them is Delhi-Agra section, which is about 200 kilometers long. So this has been upgraded to run trains at a speed of 160 kilometers. The first train which will run on this section as a semi-high speed train is Gatiman Express, and already we have conducted 6 trials related with this train, and it is expected that this will cover this distance in about 100 minutes. பிரதமர் மோடி கதிமான் எக்ஸ்பிரஸ் அதிவேக ரயில் சேவையை தனது ஓராண்டு கால நல்லாட்சியின் அடையாளமாக இன்று துவக்கி வைக்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் அதற்கான அனுமதி சான்றிதழை வழங்காததை அடுத்து கதிமான் எக்ஸ்பிரஸ் புதுடெல்லி ரயில் நிலைய காப்பகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பயணிகள் அமரும் இருக்கையில் LCD டிவி பொருத்தப்பட்டுள்ளது. இதில் முன்பதிவு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ள வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அவசர பிரேக்கிங் வசதியுடன் கூடிய தானியங்கி தீ எச்சரிக்கை கருவியும் ரயில் பெட்டியில் அமைக்கப்பட்டுள்ளது. கதிமான் எக்ஸ்பிரஸ் ரயில் 200 கிலோமீட்டர் தூரத்தை 105 நிமிடத்தில் கடக்கும் சக்தியை பெற்றுள்ளது. இந்த ரயில்கள் போபால் சதாப்தி எக்ஸ்பிரஸ் போன்ற விரைவு ரயில்கள் தான். ஆனால் இதில் கூடுதலாக சிறப்பு தொழில்நுட்பங்கள் கையாளப்பட்டிருக்கின்றன. As I told, 8 other areas have been identified for running these trains. One of them is Delhi Chandigarh, Delhi Lucknow, and other sections are on different zones. So those will also be upgraded to run trains at a speed of 150 to 200 kilometers. So in future we'll have several sections where trains will run with 150 to 200 kilometers, and definitely we'll try to improve further it, and speed will further increase. முதல் முறையாக டெல்லி ஆக்ரா இடையே இயக்கப்படவுள்ள இந்த அதிவேக ரயில் சேவையானது ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதே போன்ற அதிவேக ரயிலை டெல்லி கான்பூர், டெல்லி சண்டிகர் உட்பட 8 கூடுதல் வழித்தடங்களில் இயக்கவும் ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது. டெல்லி ஆக்ரா இடையே கதிமான் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயில் பயண சேவையானது இன்னும் ஓரிரு வாரங்களில் துவங்கப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ரயில் பெட்டியில் கூடுதல் தொழில்நுட்பங்கள் கையாளப்பட்டிருப்பதால் மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பையும் இந்த ரயில் பயணமானது, இந்த ரயில் சேவையானது ஏற்படுத்தி இருக்கிறது. ஸ்டீஃபன், நியூஸ் 7 தமிழ், புதுதில்லி.